சம்பாதிக்க போன மச்சான் கண்ணால சமச்சான் எப்பத்தான் வருவீங்க சொல்லுங்களே. அவர் வரது இருக்கட்டும், நீ ஆம்லேட் போட்டுட்டியா? போட்டுட்டே இருக்கேன் மக்கா. எம்மா என்னமா செஞ்சிட்டு இருக்க நீ ஆம்லேட்ட? ஏட்டு டிவில எல்லாம் இப்படி தான் தூக்கி தூக்கி போடியாவே, அப்பதான் அழகா பொரிஞ்சு வரும். எம்மா ஆம்லேட் இப்படி தூக்கி தூக்கி போடக்கூடாதும்மா. ஏ சும்மா எனக்கு தெரியும், இவளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. தெரிஞ்சா நீயே சுட்டு தின்னு. இவ போதும் தா. சரி ஆம்லேட் ரெடி ஆயிட்டு நீ இங்க இருந்து தின்னுட்டு வான்னு சின்ன பொண்ணு வாரேன்னு சொன்னா. அப்படியா? அப்ப நீ இங்க இருந்து தின்றேமா, அங்க வந்தா அந்த காலம் தின்றுவா அவ. இதுல பங்கு கொடுக்கவே காணாது, 2 ஆம்லேட் போட்டுதாங்க காணு, இதுல இருந்துக்கிடுவா. சரிம்மா. எக்கு மக்களே அவ வந்துட்டா, நான் பாறேன். இத வந்துட்டேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நாயை கொண்டு வந்திருக்கா. எக்கு ஆமாக்க, யாரோ ரோட்ல இருந்து நாயை விட்டுட்டு போயிருக்காவக்க. பாவம் பத்தியலா, பாம்போல பேந்தன்னு முழிச்சிட்டு இடந்தா. என்ன கண்டோன்னா ஓடி வந்துட்டு. சின்ன பொண்ணு யாருக்க நாயோ வெளியே கொண்டு விட்டுரு சின்ன பொண்ணு, எடுத்த இடத்துலயே. எக்கு பாவங்க, அதுக்கு மூஞ்சி பாருங்க பாம்போல இருக்குக்கு. என்ன கண்ட உன்னையே ஏதோ என் கூட 10 வருஷம் பழகுன மாதிரி ஓடி வந்துக்கு. என்ன மனசே வரலக்க விட்டுட்டு வர்றதுக்கு, பாவம் இல்லக்க. அப்ப உங்க வீட்டுக்கு கொண்டு போ சின்ன பொண்ணு, இங்க கொண்டு வந்திருக்கா. எக்க என் மாப்பிள்ளை ஜனநாயகன் படம் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. அவரே ஆடிக்கு அம்மாவாசைக்கு தான் கூட்டிட்டு போவேன்னு இருக்காரு. உங்க வீட்டுல தான் வெயிட் பண்ண சொன்னாரு. அங்க இருந்தா எங்க மாமியார் விடாது பத்தியலா. அப்படியா? எக்க ஆமாக்க, நான் படம் பார்த்துட்டு வர்றது வரைக்கும் மட்டும் இந்த நாய் இங்க நீங்க வச்சுக்கிடுங்கண்ணே. சின்ன பொண்ணு எனக்கு நாய்னா பிடிக்காது சின்ன பொண்ணு. ஏக்கா அப்ப சோபியை கூப்பிடுங்க, சோபிட்டையாவது கொடுத்துட்டு போறேன். ஏட்டி சோபிக்க நாயை பிடிக்காது. ஏக்கா போவாங்கக்கா, போய் சொல்லிட்டு அடக்காவ. எள்ளு போல சோறு வைக்கணும், அதுக்குன்னு இப்படி நிக்கிறிய? ஏன் உங்க வீட்டுல பால் இல்லையோ? ஒரு கப்பு பால் மட்டும் காய்ச்சி கொடுங்கம்மா, அதுக்குள்ள பைசா என்ன தந்துடுறேன். அதுக்கு இல்லட்டி எங்க வயிற்றுக்கே சோறு இருக்கு, இந்த குட்டி நாய்க்கு எள்ளு போல சோறு கொடுக்க மாட்டேனா? ஏட்டி நானும் நாயை தொட மாட்டேன். என் மோளுக்கு நாய் பின்னா பெருசா பிடிக்காது டி. ஏக்கா நீங்க சோபியோருக்க கூப்பிடுங்க பாப்போம். ஏக்கா இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளோட நாயின்னா அப்படியே விழுந்துறாங்க கமந்து. நாயை பிடிக்காதுங்கிறிய? சரி நான் வேணா அவளை கூப்பிடியே, நீ கேளு. சோபி சோபி. ஆமா பாவம் என் பிள்ளை வாய் ஃபுல்லா முட்டையை அமைக்கிட்டு பேச முடியாம நிக்குது. இப்ப ஒருத்தி என் பிள்ளைய ஒழுங்கா சாப்பிடவே விட மாட்டேக்கா, நான் இப்பி ஆயின்னு. எக்க ஏமா ஈரம்மா, என் மாப்பிள்ள வந்துருவா இருக்கு. ஈரட்டி பாரட்டவா ஐயே கத்தா தட்டி இரு. பாத்தியா சின்ன பொண்ணு, அவ நாயை கண்டோடனே ஓடியாச்சு. ஏங்க இப்படி இருக்கா இவா? சின்ன பொண்ணு அவளுக்கு சின்ன வயசுல இருந்து நாய் பூனைன்னா பிடிக்காது சின்ன பொண்ணு. நீ இதை கொண்டு எடுத்த இடத்துலயே விட்டுக்கிட்டு போயிரு சின்ன பொண்ணு. ஏக்கா அந்த படம் பார்த்துட்டு வர்றது வரைக்கும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட மாட்டியலாமா? எம்மா ரொம்ப தான் படம் காட்டியாவம்மா. சின்ன பொண்ணு எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு, சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்க வீட்டுல ஒருத்தருக்கு நாயை பிடிக்காதடே, கொண்டு பாடே. இல்லைன்னா உன் வீட்டுல கொண்டு மாமியார் கம்பெனில கொண்டு எடுத்துக்கிட்டு நிப்போ. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவறிய? ஒரு மாதிரி கிடந்து ஆடுறிய. என் மாப்பிள்ளை என்ன அடிக்கலாம் வந்தா எங்க முனியம்மாக்கா இருக்காவா, வீட்டுல போய் நான் இருப்பேன் போற வைன்னு சொல்லுவேன். எம்மா ஒரு சின்ன நாய்க்குட்டியே இங்க இருத்த மாட்டேங்காவா, என்ன இங்க கொண்டு இருத்துவாவ இவிய? இந்த அனிஸ் பையம்லாம் இருந்தா இப்படிலாம் பேச மாட்டான். என்ன ஆட்டம் அடியாவ? வாயை மூடிட்டி. என்னடா இங்க சத்தம்? இவனும் வந்து கிடந்து ஏசுவானோ நாயை கொண்டு போன்னு. அனிசு உனக்கு நாய் என்ன பிடிக்குமோ? நல்லா பிடிக்குங்க. எத்தனை நாளைக்கு வீட்டுல கேப்பன் தெரியுமாக்கா, நாய் வாங்கி வளர்க்கட்டா வளர்க்கட்டான்னு. எனக்கு எத்தனை பேர் சும்மா வந்தா தெரியுமாக்கா, என் வீட்டுல உள்ளதை வளர்க்க விடாம ஆக்கிட்டாங்க என்ன. என்னடி இழிச்சிட்டடாக்கா? எக்க ஏதோ எங்க வீட்டுல யாருக்குமே நாய் பிடிக்காதுன்னு அனிச பத்தியல. அவன் ஒரு ஆளா? வாங்கக்கா. அனிசு நீ ஜனநாயகன் படம் பாத்தியா? ஆமாக்கா, முதலமைச்சர் நடிச்ச படம் எப்படிக்கா பார்க்காம இருப்பேன்? ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துட்டேன். அனிசு அந்த படம் பார்க்க தான் நான் போறேன் பத்துக்க. நீ இந்த நாயை கொஞ்ச நேரம் வச்சுக்கிடுவியால? நான் ரோட்ல வரச்சுல என்ன தேடி ஓடி வந்து. ஆமா ஏன்னா என்னத்தோடி தானே சேரும். போமா அனிசு. லேய் சோபிக்கு இந்த நாயை பிடிக்கல, அவ இதை கண்டோட ஓடியாச்சு. இந்த நாயை கொண்டு இருக்குன்னு அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்காது சொல்லிவிட்டேன். நாயை வாங்காத, அவளை கொண்டு போக சொல்லு. ரொம்ப சௌரியம். நீங்களே நாயை வளர்க்க விட மாட்டியே, என்ன தேடி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்ப நாயை கொண்டு வெளியே போ. அம்மா வெளியில மழையா பெய்யுமா, நீ வேற போமா. இத தாங்கக்கா. ஏய் வாங்காத. உங்க அம்மா அப்படிதான் சொல்லுவா, நீ வாங்கிக்க. அனிசு பத்திரமா பாத்துக்கண்ண, பொம்பளை நாயாக்கும் வெளியே எங்கேயும் விடாத, காலம் கெட்டு கிடக்கு. எக்க என்ன போயிட்டு வரேன்னா படம் 3 மணிக்கு வரல முடிஞ்சிடும். உடனே வந்து என் நாயை நான் பிக் பண்ணிக்கிடுவேன். யாருக்கு நாயோ? லாஸ்ட் உங்க 2 பேரையும் தூக்கி போட்டு நாய் அடிச்சது மாதிரி அடிக்க போறாங்க. எப்போ வாங்கக்கா, நெகட்டிவாவே பேசுவாவே எப்ப பார்த்தாலும். அனிசு பாத்துக்கண்ண, பத்திரமா பாத்துக்க, ஏதாவது சாப்பாடு கொடு, போயிட்டாரேன்.
இல்ல நீ யார்கிட்ட கேட்டிருந்த நாயை வாங்கினா? யார்கிட்டமா கேட்கணும்? இல்ல இந்த நாயை கொண்டு எங்க வைப்பா? அம்மா இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இதுல ஒரு ஓரமா இருக்காதா? இந்த சோஃபால ஒரு ஓரமா இருக்கம்மா. அம்மா இந்த சோஃபால இருத்துறவளே சோஃபாவை கொளுத்திடுவேன். அப்ப நான் கண்டிப்பா சோஃபால தான் இருத்துவேன். அனிசா கொண்டு வெளிய விட்டுட்டு வா. அம்மா பாவமா விலை கூடன நாய்மா, இத கொண்டு வெளிய விட முடியுமா? நாயை வாங்கிட்டா. நீ அம்டியாலியா? ஓபி. அப்பி என்ன புசு புசுன்னு அழகா இருக்கு. நீ என்னம்மா சாப்பிடுவ புள்ள? சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுது. ஹலோ அக்கா. அனிசு ரோட்ல இன்னொரு நாயும் கிடக்கல, 2 நாயும் சேர்ந்து தான் வந்திருக்கும் போலுக்கு. ஐயே பாவங்க, எங்க இருந்தோ தப்பி வந்திருக்குக்கா. அப்போ எக்க எடுத்துட்டு வாங்கக்கா அதையும். அனிசு வேண்டாம் அனிசு, பயமா இருக்கு. உங்க அம்மா அடிக்கிறதுல வருவாவ. எக்க அவ கடக்கங்க, பாவங்க அந்த நாயை எடுத்துட்டு வாங்கக்க. சரி அப்ப நான் மெதுவா கொண்டு தந்துட்டு போறேன்னு, நான் வரத உங்க அம்மாட்ட சொல்லாத. எக்க தள்ளியே கிடக்குறல்ல. அனிசு இல்ல பக்கத்துல தான் இருன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். என் மாப்பிள்ள கூட வண்டியில வந்து தந்துட்டு போறேன். ஐ ஜாலி. நம்ம ஆசைப்பட்ட பொருள் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள தேடி வரன்னு சும்மாயா சொன்னாவே. அம்மா அந்த நாயை கொண்டு வெளியே போட சொல்லுமா, பயமா இருக்கு. இது நீ எதுக்கிட்ட இப்ப மாங்க மாங்கன்னு அழுதுட்டடக்கா? அம்மா அந்த நாயை எதுக்குமா நீ வீட்டுக்குள்ள விட்டா? கொண்டு வெளியே போட சொல்லுமா. அந்த பையன்ட்ட சொன்னா கேட்க மாட்டேங்காமக்கா. அம்மா என்ன சின்ன பிள்ளைல 2 நாய் சேர்ந்து என்ன விரட்டுச்சுமா. அதுல ஒரு நாய் என் கால்லே கடிச்சு விட்டுட்டுமா. எனக்கு அதுல இந்த நாய்க்கு மேல பயம் உனக்கு தெரியும்ல? தெரியும். எனக்கு நாய்னா பயம். சின்ன வயசுல 4 வாட்டி நாய்ட்ட கடி வாங்கியிருக்கேன். எம்மா அந்த நாய்ட்ட நீ பெத்த நாய்ட்ட சொல்லுமா. சரி நீ அழாத, நான் போய் சொல்லி. அம்மா அவன் இந்த நாயை வெளியே விடாத வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். இந்த ரூம் கதவை பூட்டிட்டு போயிரு. சரிடி. இந்த சின்ன பொண்ணு எங்க இருந்தா வருவாளா? கொஞ்ச நாளைக்கு ஆள காணல, நிம்மதியா இருந்தேன். திரும்பியும் வந்துட்டா. அனிசு என்ன இருக்கு? அக்கா இந்த நாய் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அம்மா நிசு இது ஆண் நாய் பத்துக்க. ஒருவேளை இது 2 மாப்பிள்ள பொண்டாட்டியே இருக்கும். என்ன பண்ணு? எக்கு நீ நாய் பண்ணியாட்டி வச்சிருக்கா, வரிசையா வந்துகிட்டே இருக்கு. இக்க திரும்பி நானே மாப்பிள்ளைய ஒரு வாட்டுக்கு போயிட்டு இருந்தாமா, எங்களை தேடி ஓடி இருந்துக்க. இது பாவம் பார்த்தோன்னே மனசெல்லாம் இறங்கிட்டுக்க. வீட்டுக்கு அப்படி கண்டிப்பா படம் பார்க்க போன மாட்டி. 2 நாயை கொண்டு வா வீட்டுக்கு போயேன். எக்கு என் மாப்பிள்ளை இன்னைக்கா ஒரு நாள் தாங்க என்ன ஆசையா படம் பார்க்க கூட்டிட்டு போவாரு. பிளீஸுங்க போயிட்டாரு எங்க சோடியா. பாப்பம் பரதேசி பையன். கொஞ்சம் கூட பேசிக் மேனஸ் கிடையாது. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை அடிக்கப்படாதுன்னு தெரியாது. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா முடியுமா? ஏய் பள்ளியில எல்லாம் பியாத்து விடுவேன், வாய முடியல. இக்க பிளீஸுக்கு ஒரு 3 மணிக்கு மட்டும் இதுல பாத்துக்கிடுங்க. வந்தோன்னா பிக்கப் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறேன். அந்த கதை இவ்வளவு சொல்லியாவல்ல. கறி விட்டுட்டு போங்க. சின்ன பொண்ணு வேண்டாம். கறி விட்டுட்டு போங்க. சின்ன பொண்ணு எப்படி மான் போல பாத்துட்டு இருக்கு பாரு. இதுவள பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டு தானே இருக்கு. இல்ல அந்த பிள்ளை அந்த ரூம்ல இருந்து வெளிய வர மாட்டேன்னு கிடக்கல. அவ கிடக்கட்டும். ஒரு நாள் ரூம்குள்ளே கிடந்தானே செத்து ஒண்ணு போக மாட்டான். பானைக்கிடே தொட்டு ஒரு பருக்க சோறு எடுத்தான்னு வச்சுக்க, உன்னை அதோடி கொன்னுருவேன். எனக்குள்ள பங்கு சோறத்தா உனக்கும் கிடையாதுல. கவலைப்படாதீங்க செல்லக்குட்டி, நான் இருக்கேன்ல, நான் உங்களை பாத்துக்கிடுவேனே. பிள்ளைகளுக்கு கிரில் சிக்கன் வாங்கி தரேன். ஸ்ரீ அவாசம் உங்க 2 பேருக்கும் சிக்கன் கிரில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வரதுக்குள்ள எனக்கு வயிறு நல்லா கலக்கிட்டு இருக்கு. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வந்துறேன்னு இப்படியே தலையாட்டிட்டு பம்போல இருந்துடணும். கரண்ட் பில் உங்களுக்கு எவ்வளவுக்கு வந்திருக்கு? 400 ரூபா வந்திருக்கு பாத்துக்க. உனக்கு இப்ப எனக்கு இந்த தடவை 1 பைசா வரலக்கு. பரவாயில்லையா ராணி, நான் மட்டும் தானக்கா வீட்டுல இருக்கேன், எனக்கு என்னத்த செலவாகும். அம்மா பிள்ளை ஓபி யாது இந்த நாய்? நான் சரியான வெறி நாய்க்கா இது? வெறி நாயா? என்ன சொல்லியா? இக்க ஆமாக்க, இது வெறி நாய். இது கடிச்சு எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடக்காவ தெரியுமா? எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டுனாவ, நம்ம ஊர்லயே கிடந்து. ஏன் கடவுளே, சின்ன பொண்ணு கிறுக்கி இருக்கால, ரோட்ல ஏதோ கிடந்துன்னு சொல்லி 2 நாயை கொண்டு எங்க வீட்டுல ஒரு பைத்தியக்கார கிடக்காமல அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போனா. ஏ அம்மா எக்கு, ஒரு நாய் வெறி பிடிச்சனா என்னன்னு எப்படின்னு தெரியலக்கு. நான் அறிவு கிட்டவளாவா இதை கொண்டு கொடுத்துருக்கா? சின்ன பிள்ளைல கடிச்சிருந்தனா கடவுளே, என்னொன்னு கிடக்க முழுக்கப்போ ஒண்ணு ஓடிட்டு. எக்க போய் விரட்டி விடுங்க சோபி. எக்க பிள்ளைய நான் பாத்துக்கிட்டீங்க, நீங்க இந்த நாயை விரட்டி விட்டுருங்க. சோபி எலும்புமா, நாயெல்லாம் போயிட்டுமா. வா எங்க வீட்டுக்கு வா, கொஞ்சம் தண்ணி தாரேன், சரியாயிரும். இங்க இருந்த நாயை காணல, போயிட்டோ.
வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல இல்ல, எங்க போச்சு? நான் பெத்தவளையும் காணல. அப்பா என்னது தின்னு கிழிச்சு நம்ம வயிறெல்லாம் வலி. அம்மா எங்கல போனா? அம்மா எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள தோசமாவும் அத கருமத தின்னு காலையில இருந்தே 5 நேரம் போயாச்சு பாத்ரூம். நீ போவல? நல்லம்மா நாய்க்கு பசிக்க. அம்மா நாய் எங்கம்மா? நாய் கொண்டாரா பேய் கொண்டாரான்னு கொண்டு இருத்தி பாரு. இன்னைக்கு ஒரு உயிர் போக பாத்து. அம்மால சோபி. இம்மா என்னது சோபி நாயை கடிச்சு கொல்ல மாட்டாளா? காதை திருக்கி எடுத்துருவேன். காது தான் கையில இருக்கு. லேய் சோபியா அந்த பெரிய நாய் இருக்குல்ல கடிக்க போயிட்டு வெளியே ஓடுவே. ராணி சொல்லியா இது நம்ம ஊர்ல உள்ள வெறி நாய் இங்கே வந்துன்னு. ஐயா அப்படியா? அப்படியா? அப்ப இன்னொரு பப்பி? குப்பி. வாயை மூடிட்டு பேரு. ஏம்மா அப்ப சின்ன பொண்ணு வந்து கேட்டானே என்னம்மா பதில் சொல்லுவேன்? அவ வரட்டு, அந்த சொறி நாய் வரட்டு. வந்தா சொல்லு வெறி நாயை காணல சொறி நாயேன்னு சொல்லு. அம்மா பாக்க அழகா இருந்தேம்மா, பொய் சொல்லுறீங்களோ? லேய் கொன்னுருவேன். அந்த பிள்ளை பயந்து போய் நான் அலறி அடிச்சு வெளியே உருண்டு வந்து விழுந்து கிடந்து. அதுக்கு காய்ச்சல் கீச்சலடா வந்து நீ அதோட செத்தா நினைச்சுக்க. நீ சின்ன பொண்ணு கோச்சத்திய தெரியானுவன். சீ நல்லவன் போல இருந்தா இருந்தோம். அது ஏன் நான் போன வெறி பிடிச்சிட்டு நல்ல வேலை நம்மள கடிக்கல. என்ன பண்ணு கிறுக்கி. ஆனா 3 மணிக்கு தானே 5 மணிக்கு ஆச்சு என்ன காணல. போன பண்ணி பாப்போம். தலபதி கச்சேரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. எக்கா எங்கண்ணா வி கச்சேரி. ஏ சின்ன பொண்ணு கிறுக்கி என்னல? எப்ப வருவீங்க இந்த நாயை எடுத்துட்டு போறதுக்கு? அது எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. ஏன் வேண்டாம்? ஏய் என் மாப்பிள்ள படம் முடிஞ்சுல பார்பிக்யூ நேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல. அங்க வெரைட்டியா புட்டு கிடைக்குமா. அந்த புட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு லேட் ஆயிருமா வர்றதுக்கு. இனி நான் எங்க போட்டு கொண்டாடுறதுக்கு நீயே வச்சுக்கண்ணா. கிறுக்கி 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 ஆம்பளை ஆசியா கிறுக்கி. அது சொறி நாய் கிறுக்கி, வெறி நாய். வெறி பிடிச்சி என் தங்கச்சி கடிக்க போயிருக்கு. ஐயோ இங்க பாரு, இப்ப எனக்கு வெறி பிடிச்சிருக்கு. என் கண்ணுல மாட்டிராத. கொளுத்தே கடிச்சு பிச்சு எடுத்துருவேன். அம்மா அப்படியா நொப்படியா? வாட்ல போற திருநாய் வெறிநாய் எல்லாம் கொண்டு வந்து என் மடியில இருத்திக்கிட்டு சாரி லன்ஸு சாரி பூரி ஐபோன மூஞ்சில முடிச்சாரு. செல்ல குட்டி சாரி செல்ல குட்டி, ரொம்ப நாள் ஆயிட்டு உங்களை பார்த்து. கொஞ்சம் உடம்பு முடியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, அப்புறம் ஃபாரின் வந்துட்டேன் செல்ல குட்டி. அதான் வீடியோ போட இவ்வளவு நாள் ஆயிட்டு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கேன் செல்ல குட்டி, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நீ டெய்லி வீடியோ போட்டா சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க செல்ல குட்டி. சரி செல்ல குட்டி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல குட்டி. பை செல்ல குட்டி. லவ் யூ செல்ல குட்டி. என்ன கோவப்படாதீங்க செல்ல குட்டி.